கிட்டத்தட்ட 150 பள்ளிக்கூடங்கள் இடிக்கக்கூடிய நிலைமையிலும், பள்ளிக்கூடத்தில் உள்ள சமையலறை கட்டிடங்கள் ஒரு 150, திரும்ப விளையாட்டு மைதானம் இல்லாத பள்ளிக்கூடங்கள், குடிநீர் வசதி இல்லாத பள்ளிக்கூடங்கள், போக்குவரத்து பேருந்து வசதி இல்லாத பள்ளிக்கூடங்கள், கழிவறையில் தண்ணீர் வசதி இல்லாத பள்ளிக்கூடங்கள், ஏகப்பட்ட காலங்களோட பல்வேறு தகவல் கிடச்சிருக்கு. இந்த தகவல் எல்லாமே அன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு அவர்களால் 18 குழுக்கள் அமைக்கப்பட்டு ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வே என்னும் இணையதள லிங்கில் அன்றைக்கி பதிவேற்றம் பண்ணியிருந்தாங்க. எந்த நிதியுமே இல்லாமல் எல்லா பள்ளிக்கூடத்தையும் சரி செஞ்சுட்டாங்களா அப்படிங்கிறது உறுதி ஆகலை. இது மாணவரோட எதிர்காலத்தை அப்புறம் ஒரு அச்சத்தில் தான் இருக்காங்க. அதனால் இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் உடனடியாக எல்லா பள்ளிக்கூடத்துலையும் ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணி எந்த பள்ளி கட்டடங்களும் மோசமாக இல்லை, எல்லாம் சரி செய்யப்பட்டு விட்டது என்பதை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்பதை நாம் தமிழர் கட்சி சார்பாக அந்த இடத்துல கோரிக்கையாக வைக்கிறேன். மாவட்ட ஆட்சியர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அனைத்து தகவலும் என்னிடமுள்ள அனைத்து தகவல்களையும் புகைப்படம் வாரியாக எடுத்து அடுத்த கட்ட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கும் நீதிமன்ற நடவடிக்கைகளும் நான் எடுத்து செல்வேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.